இயற்கையோடு நடத்துகின்ற கண்ணாம்பூச்சி ஆட்டமாக இன்றைய வேளாண்மை மாறிவிட்ட நிலையில் எல்னினோ காலநிலை மாற்றம் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஒருபுறம் வரலாறு காணாத வறட்சியும் மறுபுறம் கட்டுக்கடங்காத கனமழையும் கொண்டு வரவிருக்கும் இந்த காலநிலை நிகழ்வு அடுத்த சில மாதங்களுக்கு மனுக்குலத்திற்கே பெரும் சவாலாக இருக்கும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இதன் தாக்கம் இந்தியாவிலும் வெளிப்படையாக தெரிய தொடங்கியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளின் வெப்பநிலை 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வாட்டி வதைக்கிறது. தென்மேற்கு பருவமழையும் முடங்கி போய் உள்ளது. இந்த பருவமழை முற்றிலும் பொய்த்ததால் அது விவசாயத்தை கடுமையாக பாதிக்கும் அபாயம் உள்ளது. எல்னினோ தாக்கத்தால் தமிழகம் உட்பட 27 மாநிலங்களில் உள்ள 226 மாவட்டங்களில் கடும் வறட்சி ஏற்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவும் என்று கணிக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழையும் வழக்கத்தை விட குறைவாக இருக்கக்கூடும் என கணித்துள்ள மத்திய அரசு பயிறு வகைகள் போன்ற குறுகிய காலப்பயிர்களை சாகுபடி செய்ய அறிவுறுத்தியுள்ளது. எல்னினோ விவசாயத்தில் நேரடி தாக்கம் என்னென்ன? அதிக வெப்பநிலையால் பயிர்கள் கருகும், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும், பூச்சி மற்றும் நோய் தாக்கம் அதிகரிக்கும், உணவு உற்பத்தி குறையும். எல்னினோ அச்சுறுத்த தொடங்கியதால் விவசாயிகள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்க்கலாம். நிலத்தில் வைக்கோல் தழைகள் மூலம் மூடாக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். சொட்டு நீர் பாசனம் அல்லது தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இயற்கை உரங்கள் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாத்திட வேண்டும். வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்களை தேர்வு செய்ய வேண்டும். விவசாய நிலங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். எல்னினோ காலநிலை மாற்றத்திற்கு முன்னால் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், ஒட்டு மற்றும் வீரிய விதைகள் எல்லாம் தாக்குப்பிடிக்காது. மழை, வெள்ளம், வறட்சி என அனைத்து காலநிலைகளையும் தாங்கி வளரும் தன்மை கொண்ட பல்லாயிரம் ஆண்டுகால அறிவை கொண்ட மரபு விதைகளை கடும் வறட்சியை தாக்குப்பிடிக்கும். பாரம்பரிய மரபு விதைகளை விவசாயிகளிடம் சேர்க்க வேண்டிய ஒரு சூழலை இந்த எல்னினோ காலநிலை மாற்றம் உருவாக்கியுள்ளது என்றால் அது மிகையாகாது. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.